பிரபல்யமான ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுக்கு வர பிரியப்படுகிறேன். பாபரி மஸ்ஜித் நமக்கெல்லாம் தெரியும். நம்முடைய சிந்தனையிலிருந்து, நம்முடைய நினைவிலிருந்து, நம்முடைய கல்வியிலிருந்து எப்பொழுதும் நீக்கமர நிரந்தர இடம் பிடித்திருப்பது பாபரி மஸ்ஜித். பாபரி மஸ்ஜித் எப்ப தகர்த்தாங்க? டிசம்பர் 6, 1992. யாரும் மறக்கக்கூடாது, மறக்க மாட்டோம் இல்லையா? 1992 வருடம் டிசம்பர் 6 மாதம் கயவர்களால் இந்த பாபரி மஸ்ஜித் என்பது தகர்க்கப்பட்டது. அப்படி தகர்த்த நபர்களில் 2 பேர் முதலிடம் உள்ளவர்கள். 2 பேர். ஒருவர் பேர் பல்பீர் சிங், இன்னொரு பேர் யோகேந்தர் பால். அந்த பாபரி மஸ்ஜிதுடைய அந்த குப்பாவிலே அவர்கள் ஏறி நின்று ஆயுதத்தோடு கைகளை உயர்த்தி நின்று ஏதோ அவர்களுடைய மந்திரத்தை சொல்லி கோஷமிட்ட அந்த 2 உருவத்தோடு தான் அந்த புகைப்படமே இப்ப இருக்குது. அந்த இருவரும் அந்த நேரத்தில் வாலிபர்கள். அவர்கள் தான் முதலாவதாக ஏதோ மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அந்த குப்பாவை தகர்த்தது. தரைமட்ட பாபரி மஸ்ஜித் தரைமட்டமானதிலே அவர்களுக்கு முதல் பங்கு உண்டு. ஆனா இப்ப அவங்க நிலை என்ன தெரியுமா? இப்ப பல்பீர் சிங்கிறவர் முகமது ஆமீரா மாறிட்டார், முஸ்லீம் ஆயிட்டார். யோகேந்தர் பால் என்பவர் முகமது உமராக மாறிட்டார்கள். அந்த இருவரும் பாபரி மஸ்ஜிதை இடித்து தரைமட்டமாக்கி விட்டோமே என்ற அந்த வேதனையில் அவர்கள் இந்தியாவில் உள்ள எத்தனையோ பாழ்படிந்திருக்கும் மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எத்தனையோ மஸ்ஜிதுகளை புனர் நிர்மாணம் செஞ்சுட்டு வர்றாங்க. சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய மண்ணடிக்கு அவர் வந்திருந்தார். யாரு? அந்த 20 ஒருவர் முகமது ஆமீர் என்று சொல்லப்படுபவர் வந்திருந்தார். அவர் நிறைய பயான்லாம் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் அதில் சொன்னார். அவர் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த யோகேந்தர் பால் என்பவர் அந்த 20 ஒருவர் பேர் பல்பீர் சிங், இன்னொரு பேர் யோகேந்தர் பால். இந்த யோகேந்தர் பால் என்பவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, பாபரி மஸ்ஜிதை இடிச்சு அதிலிருந்து 2 செங்கலை தனியா எடுத்துட்டு அவர் பகுதியில கொண்டு வச்சு, அவர் வசிக்கக்கூடிய பகுதி இருக்கும் அல்லவா, அங்கு கொண்டு வைத்து அங்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் மத்தியில் அவர் அறிவிப்பு செய்தார். என்ன அறிவிப்பு செய்தார் என்றால், நம்முடைய கோயிலை இடித்து விட்டு முஸ்லிம்கள் பள்ளிவாசல் கட்டினார்கள். இன்று நம்முடைய கடவுள் அதை இடிச்சிட்டாரு, அது நான் தான் முதல் ஆளு. அங்கிருந்து நான் 2 செங்கல் எடுத்து வந்திருக்கிறேன். அந்த பள்ளிவாசலை இழிவுபடுத்தும் விதமாக ஒவ்வொருவராக அந்த செங்கலின் மீது நீங்கள் சிறுநீர் அபிஷேகம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன? யூரின் போயிட்டு போங்கன்னு சொன்னார். அப்ப அந்த பகுதியில் உள்ள எல்லா இந்துத்துவவாதிகள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அந்த 2 செங்கலிலும் சிறுநீர் கழித்து சென்றார். எவ்வளவு தூரம் இறைவனுடைய இல்லத்தை இழிவுபடுத்துறார் பாருங்க. அல்லாஹ் எதுக்கு மேலே பார்த்துட்டு இருப்பானா? அல்லாஹ்வுக்கு பொறுமை உண்டு, உச்சபட்ச பொறுமை. இருந்தாலும் இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா தான் யார் என்பதை காட்டினான். ஒரு 4-5 நாள் தான் சென்றது. ஒரு 4-5 நாள் போனதுக்கு பிறகு இந்த யோகேந்தர் பால் என்பவர் பைத்தியம் பிடித்தவராக மாறினார். பைத்தியம் முடிஞ்சிருச்சு. அதாவது நார்மலா இருக்கிறவங்க பைத்தியமா இருப்பாங்க, அது வேற. இவர் உண்மையிலே பைத்தியம் முடிஞ்சிருச்சு. உண்மையிலேயே பைத்தியம். எந்த அளவுக்கு பைத்தியம் பிடித்தது என்றால், உடலில் உள்ள உடைகளை எல்லாம் உருவி களைந்து, எல்லா உடையும் களைஞ்சிட்டு அப்படியே தெருவில் ஓடுறான். அந்த அளவுக்கு பைத்தியம். அந்த யோகேந்தர் பால் என்பவருடைய தந்தை என்பவர், அவர் கண்ணியமானவர். அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார், அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கென்று ஒரு மக்கள் இருக்கிறார்கள், அவரை மதிக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. பெரிய செல்வந்தர் அவர். அவருக்கு பிறந்த இந்த மகன் இந்த மாதிரி தெருவில் ஒண்ணும் இல்லாம ஓடுறது அப்படிங்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அவரால் தாங்க முடியவில்லை. இதையும் தாண்டி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, தன்னை பெற்றெடுத்த தாயின் உடையை களைந்து தாயோடு தவறான நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்றும் அவன் பலமுறை முயற்சித்தான். ஒரு முறை இல்லை, பலமுறை. இவரும் பல இடத்துக்கு கூப்பிட்டு போய் அழைச்சிட்டு போய் பல மந்திரவாதிகளை சந்திச்சு, அவங்க காலத்துல நிறைய மந்திரவாதிகள் இருப்பாங்களா இல்லையா, அந்த மந்திரவாதிகள் அழைச்சி சென்று போய் ஒண்ணுமே நடக்கல, காரியம் நடக்கல. அந்த பைத்தியம் குணமாக மறுக்கிறது. பார்த்தார் ரகுபீர் சிங், அதாவது யோகேந்தர் பாலுடைய தந்தை பேர் ரகுபீர் சிங். அவர் பார்த்தார், இவனை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா இவன் நிர்வாணமா ஓடுறான்,
அதைவிட மோசம், பெற்ற தாயோடு தவறாக நடக்க முயற்சிக்கிறான், இவனை இப்படியே வைத்திருக்க கூடாது, இவனை கொலை செய்ய வேண்டும், சுட்டு தள்ள வேண்டும் என்று அவர் தயாரானார். அப்ப அங்க இருக்கக்கூடிய சில பேர் சொன்னாங்க, தயவு செய்து அவனை சுட்டு காலி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. சோனிபத் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இப்படி பாணிபத் இருப்பதை போல சோனிபத் ஒரு ஊர். அந்த சோனிபத்துக்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கு ஒரு பெரிய மதரசா ஒன்று இருக்கிறது. அந்த மதரசாவுக்கு ஒரு பெரிய ஆலிம் பெருந்தகை வந்து செல்வதாக சொல்லப்படுகிறது. அவர் மகத்துவம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்களுடைய மகனின் பைத்தியம் தெளிய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யுங்க, நேராக சோனிபட் செல்லுங்கள், அது ஆலிமை சந்தியுங்கள், ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். ஒருவேளை அங்கும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, கூட்டு போனார். எங்க? அந்த சோனிபட்டுக்கு அழைச்சிட்டு போனார். சங்கிலியால் பிணைத்து அவரை கொண்டு சென்றார். அங்க போய் அங்க மதரசால உள்ள உஸ்தாதுமார்கள் கேட்டா, அதற்கு நேற்று வரைக்கும் இருந்தாங்க, நேற்று சாயங்காலமே கிளம்பி போயிட்டாங்க, மறுபடியும் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அதாவது ஒரு மாசம் கழிச்சு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல, நான் உடனே அவர்களை சந்திக்க வேண்டுமே என்று இவர் சொல்ல, தந்தை சொல்ல, ரகுவீர் சிங் சொல்ல, இல்ல உடனே சந்திக்க முடியாது, நீங்க உடனே ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னா டெல்லியில பாவனான்னு ஒரு இடம் இருக்குது, நீ அங்க போய் அவங்களை சந்திக்கலாம், அங்க புதன்கிழமை அந்த மாதிரி குறிப்பிட்ட நாளை சொல்லி வருவார்கள் என்று அங்குள்ள உஸ்தாதுமார்கள் சொல்ல, இவர் என்ன செஞ்சார், உடனே டெல்லிக்கு போயிட்டார். இவர்கள் சொன்ன குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றார். அங்கு ஒரு மஸ்ஜிதுடைய இமாம், அவருடைய பேர் மௌலானா முகமது பஷீர் அஹமது. அப்ப அவரை சந்தித்து சில விஷயங்களை இவர் சொல்றார். அப்ப அவங்க கேட்டுட்டு சொன்னாங்க, இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சரியாகலாம், அப்படி சரியானால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுவீர்களா அப்படின்னு கேட்டார் அந்த இமாம். என்னுடைய மகனுடைய ஆரோக்கியத்திற்காக நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயார் என்றார் ரகுவீர் சிங். என்னாச்சு? அதே மாதிரி மௌலானா வந்துட்டாங்க. மௌலானா கலீம் சித்திகி மத்ததில்லகுல் ஆலி இப்போ இருக்காங்க. அப்ப மௌலானா கலீம் சித்திகி வந்துட்டாங்க. இப்ப வந்த உடனே ஹதரத் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு உட்கார்ந்து இவர் எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்றார். மகன் என்னென்ன அநியாயம் செஞ்சாலும் எல்லா அநியாயத்தையும் சொன்னார். நான் மரியாதைக்குரியவன், இவனால் எனக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டு விட்டது, எப்படியாவது நீங்கள் தான் குணம் கொடுக்க வேண்டும். மௌலானா அமைதியாக அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கணியத்திற்குரிய நல்லவர்களே, நீங்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து கேட்பதை பார்த்தால் இதுவரைக்கும் நீங்க இந்த சம்பவத்தை நீங்க அறியலன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஏன்னு சொன்னா இது பரவலாக்கப்படவில்லை. அறிந்தவர்கள் அறிந்திருப்பர், ஆனா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆட்சியாளர்களுக்கு தெரியும், யாரு மேல உட்கார்ந்து ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. அதனால மௌலானா கலீம் சித்திகியை கைது பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்னாச்சு, மௌலானா கலீம் சித்திகி அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கேட்டு சொன்னாங்க, ஏப்பா உலகத்துல யார் நினைச்சாலும் இவரை யாரும் குணப்படுத்த முடியாதுன்ட்டாங்க. குணப்படுத்துகிற ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. உங்க மகன் செஞ்சது சின்ன தவறா, மிகப்பெரிய கொடிய தவறு, மன்னிக்க முடியாத தவறு. இறை இல்லத்தை தகர்த்திருக்கிறார், தவிர அந்த 2 செங்கல்ல சிறுநீர் கழிக்க வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை. எனவே நானும் ஒன்றும் செய்ய முடியாது, உலகத்தில் எவருமே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த படைத்த இறைவன் தான் உங்களுடைய மகனுக்கு குணத்தை கொடுக்க முடியும். எனவே அந்த இறைவனை மனதில் நினைத்து, தவறுகளை நினைத்து மன்னித்து விடு என்று அவரிடத்தில் மன்றாடுங்கள், அவரிடத்தில் துவா செய்யுங்கள், கேளுங்கள் என்று மௌலானா அவர்கள் சொல்ல, அப்ப அவர் சொன்னார், நான் செய்ய தயார், நீங்களும் பிரத்யேகமாக என் மகனுக்கு துவா செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். மௌலானா அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தார்கள். ஏதோ வக்து தொழுகை என்று நினைக்கிறேன். தொழுகை முடிந்ததற்கு பிறகு மக்களிடத்தில் சொன்னார்களாம் விவரத்தை, இந்த மாதிரி வந்திருக்கிறார், இந்த மாதிரி யோகேந்தர் பாலுங்கிறவர் மனத்திற்கு வந்த மாதிரி தெரியுது, அவருடைய நலனுக்காக ஷிஃபாவுக்காக நீங்கள் யாவரும் ரப்பிடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொன்னதோடு தாமும் அவருக்காக துவா செய்தார்கள். என்னாச்சு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? துவா செய்து விட்டு வெளியே வந்து பார்த்தால், வெளியே தான் அவனை சங்கிலியால படைச்சு வச்சிருக்கிறாங்க, அந்த யோகேந்தர் பால் என்பவரை நிர்வாணமாக. வெளியே வந்து பார்த்தால் அந்த கொஞ்ச நேரத்துல அந்த ரகுவீர் சிங் தலப்பா கட்டியிருப்பாரு. பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க சில பிரிவை சேர்ந்தவங்க இவ்வளவு பெரிய தலப்பா கட்டியிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த தலைப்பாகை துணியை உருவி இவர் வேஷ்டியாக தன்னை மறைத்து மடித்துக் கொண்டாராம், கட்டி கொண்டாராம்.
நாம என்ன நிறுவனமா இருக்கிறோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அவருக்கே தெரியல அவர் நிலை. அந்த பைத்தியம் தெளிந்து விட்டது துவா பரக்கத்தினால். மௌலானா அவர்களும் துவா செய்ய, அங்குள்ள மக்கள் அவரும் துவா செய்ய, உடனே அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்தான். அவருடைய தந்தைக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம், ஆச்சரியமோ இன்னைக்கும் இருக்கிறார். நீங்க நேரில் கூட அவரை போகலாம், சந்திக்கலாம், பேசலாம், எல்லாம் செய்வாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வந்தது, பிறகு என்னாச்சு? அவர்கள் சொன்னது போல இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ரகுபீர் சிங் என்பவர் மனதார தௌபா செய்து ஈமான் கொண்டார். கலிமா சொல்லி அவருடைய பெயரை மௌலானா அவர்கள் முகமது உமர் என்று வைத்தார்கள். இரண்டாவது யோகேந்தர் பால் மௌலானா அவர்கள் ரகுபீர் சிங் முகமது உஸ்மான் பெயர் வச்சாங்க. இவர் யோகேந்தர் பால் பைத்தியமானது தெரிஞ்சாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் முகமது உமர் என்று வைத்தார்கள். அவரோடு தொடர்புடைய பல்பீர் சிங் என்பவர், அவர் இந்த காட்சியை பார்த்து அவரும் இஸ்லாத்துக்கு வந்தார். அதுக்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அவருடைய பெயர் முகமது ஆமீர் என்று வைக்கப்பட்டார். அந்த இருவரும் இன்றும் இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பல பள்ளிவாசல்கள் என்ன செய்யறாங்க, எங்கெல்லாம் சிதிலம் அடைந்திருக்கிறோம் அதையெல்லாம் புனர் நிர்மாணம் செய்து கொண்டு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை நான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், மஸ்ஜிதோடு எவர் நல்ல முறையில் தொடர்பு வைப்பாரோ அவர் என்றுமே செழிப்பாக இருப்பார். மஸ்ஜிதோடு எவர் சண்டை சச்சரவுகளோடு பிரச்சனைகளோடு அவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய தண்டனை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தண்டனை. மனம் திருந்தினார், அல்லாஹ் தஆலா மன்னித்தார். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். எவ்வளவு பெரிய தவறு செய்தவனாக இருந்தாலும் சரி, அவன் மனம் தெரிந்து ரப்பிடத்திலே மன்னிப்பு தேடி இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு செய்தால் அல்லாஹ் தஆலா அவரை மன்னிப்பான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஆக மஸ்ஜித் என்பது அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான இடம், சாதாரண இடம் அல்ல. நீங்க கவலையோட உள்ள வந்தா நீங்க இங்கிருந்து போகும்போது நிம்மதியோட தான் போவீங்க. ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்கணும். மஸ்ஜிதுக்கு வந்தா எனக்கு ஷிஃபா இருக்குது, மஸ்ஜிதுக்கு வந்தா எனக்கு நோய் போகும், மஸ்ஜிதுக்கு வந்தால் கவலை போகும். இன்று முஸ்லிம்களாகி நமக்கு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை விட மாற்று மத மக்கள் வர்றாங்க பார்த்தீங்களா, சாயங்காலம் எத்தனை பேர் வராங்க. அவங்களுக்குன்னு சேர் போட்டு நம்முடைய பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தி உட்கார வச்சு போதை விடும், எவ்வளவோ நம்பிக்கையா வராங்க பாருங்க. அந்த நம்பிக்கை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். யார் ரப்பின் மீது, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரப்பின் மீது தவக்கலோடு நம்பிக்கையோடு அவர்கள் மஸ்ஜிதை நாடி வந்தால் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக பெற்றுக் கொள்வார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, மஸ்ஜிதோடு நம்முடைய தொடர்பை நாம் அழகுபடுத்துவோம், மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவோம், நாமும் கண்ணியமுடையவர்களாக நிம்மதியுடையவர்களாக வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.